இங்கிலாந்துக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில இந்தியா அபார வெற்றி. ஆனாலும் கூட இங்கிலாந்து கேப்டன் பென் ஸ்டோக்ஸ் இருக்காரு இல்லையா, பயங்கரமா பேசியிருக்காரு. இப்பவும் சொல்றாங்க, இந்த சீரியஸ் நாங்க 3-2 அப்படின்ற கணக்குல முடிக்கிறோம், தொடரை கைப்பற்றிட்டு நாங்க நாடு திரும்புவோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான எச்சரிக்கை விடுத்து பேசியிருக்காரு. ஓகே, என்ன நடந்திருக்கு, பென் ஸ்டோக்ஸ் தோல்வியை பத்தி என்னெல்லாம் சொல்லியிருக்காரு அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்க்கலாம். 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல இங்கிலாந்து இந்தியா விளையாடிட்டு இருக்காங்க. முதல் 2 போட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கிலாந்து ஒரு வெற்றி, இந்தியா ஒரு வெற்றியும் பதிவு பண்ணியிருந்தாங்க. இந்த நிலையில தான் நேத்து 3வது டெஸ்ட் போட்டி முடிவுக்கு வந்திருக்கு. இந்த ஒரு போட்டியில இந்திய அணி 434 ரன்கள் தேசத்துல இமாலய வெற்றியை பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த டெஸ்ட் தொடர்ல 2-1 அப்படின்ற கணக்குல முன்னிலை பெற்று இருக்காங்க. இந்த 3வது டெஸ்ட் போட்டியை பொறுத்தளவுக்கு இந்திய அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 445 ரன்கள் எடுத்தாங்க. அதற்கு முக்கிய காரணம் ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா. ரோஹித் சர்மா 132 ரன்கள் எடுத்தாரு, ரவீந்திர ஜடேஜா 112 ரன்கள் எடுத்தாரு. இங்கிலாந்து அணி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிறப்பாவே தொடங்கினாங்க. அதற்கு காரணம் பென் டக்கட், மொத்தமா 153 ரன்கள் எடுத்தாரு. ஆனாலும் வேற யாருமே சிறப்பா விளையாடல. இதனால முதல் இன்னிங்ஸ்ல 319 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க இங்கிலாந்து அணி. செகண்ட் இன்னிங்ஸ் தொடங்கின இந்திய அணி அபார ஆட்டம். அதற்கு முக்கிய காரணம் ஜெய்ஸ்வால், சுப்மன் கில். ஜெய்ஸ்வால் அவரோட பங்குக்கு இரட்டை சதம் பதிவு பண்ணாரு, 214 ரன்கள் எடுத்தாரு. கில் 91 ரன்கள் எடுக்க மொத்தமா 430 ரன்களுக்கு 4 விக்கெட் இழந்திருக்கும் போது டிக்ளேர் செஞ்சுட்டாங்க. 557 அப்படின்ற டார்கெட்டை இங்கிலாந்துக்கு செட் பண்ணாங்க. ஆனா இங்கிலாந்து அணி வெறும் 122 ரன்களே ஆல் அவுட் ஆக இந்தியா பிரம்மாண்ட வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. இந்த நிலையில தான் இந்த ஒரு தோல்வியை பத்தி பேசி இருக்காரு இங்கிலாந்து கேப்டனான பென் ஸ்டோக்ஸ். என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பென் டக்கட் நம்ப முடியாத அளவுக்கு ஒரு இன்னிங்ஸ் ஆடினாரு. அதை தான் எங்களோட இன்னிங்ஸ் முழுவதுமே நாங்க செய்ய முயற்சி செஞ்சோம். அதை நாங்க சரியா செஞ்சிருந்தோம் அப்படின்னா இந்தியாவோட டார்கெட்டை சேஸ் செஞ்சிருக்க முடியும். நாங்க 2வது நாள்லயே பவுல் செய்யணும் அப்படின்னு விரும்பணும். அதுக்கு முன்னாடியே எல்லாமே நடந்துச்சு. சில நேரங்கள்ல எங்களோட பிளான் சரியா ஒர்க் அவுட் ஆகாது. அதே மாதிரி தான் இந்த மேட்ச்லயே ஆகிருச்சு. இப்போ இந்த தொடரானது 1-2 அப்படின்ற கணக்குல இருக்கு. கண்டிப்பா எங்களால கம்பேக் கொடுக்க முடியும். அதற்கான மகத்தான வாய்ப்பும் இருக்கு. இந்த போட்டியை தான் நாங்க பின்தொடர போறோம். இந்த சீரீஸ் நாங்க வின் பண்ணணும் அப்படின்னா அடுத்த 2 மேட்ச்லயும் வின் பண்ணி ஆகணும். அதை எப்படி செய்ய முடியும் அப்படிங்கறத மட்டும் தான் யோசிப்போம். கண்டிப்பா இந்த தொடரை 3-2 அப்படின்ற கணக்குல நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி